பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் இங்கே ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெறுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அரசியலை அல்லது சமூக நீதி அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒன்றை பலவீனப்படுத்தி அவர்கள் இங்கே காலூன்றி நிற்க வேண்டும். பின்னர் அடுத்த திராவிட கட்சியையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. திமுக, அதிமுக என்கிற இரண்டு அரசியல் கட்சிகளை வலுவிழக்கச் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இங்கே நிலை கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியலை வலுவிழக்கச் செய்ய வேண்டும். அதுதான் பாஜகவின் உண்மையான நோக்கம், உள்நோக்கம். ஆனால் இவற்றையெல்லாம் அறிந்தும் கூட அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தும் இந்த முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுகவுக்கு ஏற்படுகிற பின்னடைவு என்பதையெல்லாம் தாண்டி பாஜகவை வாக்கு வங்கி ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு துணை போகிறது என்பது ஒரு வரலாற்று பிழை. அதிமுக மீண்டும் சிந்திக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழர் நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி, சமூக நீதி அரசியலின் பாதுகாப்பு கருதி அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. முதல்வரின் கருத்தை முழுமையாக நாங்கள் வரவேற்று ஆதரிக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்த இந்திய குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்றைக்கி சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுது அப்படின்னு விமர்சனம் பண்ணது சர்ச்சையாச்சு. அவர் தமிழக ஆளுநர் இன்றைக்கி சந்தித்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் சந்தித்துக் கொள்வதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பாசறையில் வளர்ந்தவர்கள். ஆகவே ஒரே கண்ணோட்டத்தில், ஒரே சிந்தனை ஓட்டத்தில் இருப்பவர்கள். எனவே இந்த சந்திப்பு ஒன்றும் அதிர்ச்சிக்குரியதல்ல. இந்திய குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பதாக மட்டுமே நாம் பார்க்க முடியாது. அவர்கள் விரும்புவது போல் எல்லா நேரங்களிலும் தீர்ப்பை எழுதி கொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள். அயோத்தி பிரச்சனையில் அல்லது ராமர் கோவில் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர்கள் எந்த விமர்சனமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது உண்மையிலேயே நீதிதானா என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றம் இந்த பல்கலைக்கழக மசோதாக்களை அங்கீகரித்திருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களின் அடாவடி போக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும். குடியரசுத் தலைவர் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து இருக்க வேண்டும். ஆனால் குடியரசுத் தலைவரும் அந்த கடமையை தவறிய நிலையில் உச்சநீதிமன்றம் தலையீடு செய்கிறது. பாராளுமன்றம் எல்லாவற்றையும் விட அதிகாரம் மிக்கது என்றாலும் கூட, மக்களவைதான் வலிமை மிக்கது என்றாலும் கூட, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், குடியரசுத் தலைவர் எல்லாவற்றையும் தாண்டி வலிமையானது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேருகிற போது குடியரசுத் தலைவர் தாமாக முன்வந்து அதை பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் அடாவடித்தனமாக அரசமைப்பு சட்டத்தையும் காலில் போட்டு மிதித்து சட்டங்களை இயற்றுவார்கள் என்றால்
அரசமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பது? இந்த கேள்வி எழுகிற போது உச்சநீதிமன்றம் தலையீடு செய்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். எனவே குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து வெறும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிரான கருத்து அல்ல, அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சியான மதிமுகவுக்குள்ள மல்லை சத்யாவுக்கும் திரு துரை வைகோவுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. கட்சியோட பொறுப்பில் வந்து நான் விலகிறேன்னு சொல்லி வெளிப்படையாகவே 3 பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது உட்கட்சிக்குள்ள திமுக கூட்டணியில் ஒரு பின்னடைவு நினைக்கிறீங்களா? அது மதிமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தில் நடைபெறுகிற உட்கட்சி விவகாரம். அவர்களுக்குள் அதை பேசி சரி செய்து கொள்வார்கள். அதனால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் பின்னடைவும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். இப்போ நேற்று தினம் ஒரு அறிக்கையை வந்து பார்த்துருக்கீங்க, கட்சி சார்பில் அறிக்கை. எனவே நான் அதுக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஒரு ரைடு அப்படின்னு சொன்னாலே முழுக்க அதாவது 2G ஸ்பெக்ட்ரத்திலிருந்து இமாலய ஊழல், அது இந்தியாவே தலைகுனியக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல். ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்படக்கூடிய வகையிலே அந்த ஊழல் அமைந்திருந்தது. எனவே அப்படியெல்லாம் தன் முதுகையை திரும்பி பார்க்கணும். முதல்ல அடுத்த ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தன் முதுகை திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி ஊழலின் ஊற்றுக்கண் ஊழல் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு வழக்குகளை சிக்கி அதன் அடிப்படையில் அந்த வழக்குகள்லாம் கூட டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தெல்லாம் நடந்ததெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை என்றுதான் நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே ஊழலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது திரு கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி, அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி, ஊழல் கொடி உச்சக்கட்டத்திலே பறக்கின்ற அந்த சூழலை இன்றைக்கு உலகம் முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் ஊழல் கொடி உச்சக்கட்டத்திலே பறக்குதுன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியினுடைய ஊழல் கொடி, இந்த திமுகவுடைய ஊழல் கொடி என்றுதான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற கேள்வியெல்லாம் நேற்று தின அறிக்கை இருக்கு இல்லையா, அதை படிச்சு பாருங்க. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்ல முடியும். ஓகே, வண்டி தோற்கனா